சென்னை குரோம்பேட்டை அருகே தனியார் நிறுவனத்தின் வாசலில் அமர்ந்து மது அருந்துவிட்டு ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் தட்டி கேட்ட உரிமையாளரை கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதை ஆசாமிகளின் அட்டகாசம் கட்டுப்படுத்தப்படுமா? ஏம்பா உனக்கு தண்ணி அடிக்க வேற இடமே கிடைக்கலையா என தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த போதை கும்பல் நிறுவன உரிமையாளர் மீது சரமாரியாக தாக்கிய காட்சிகள் தான் இவை. போதை ஆசாமிகளுக்கு போதை தெளிய வைப்பார்களா போலீசார்? குடிக்க மது கிடைக்கும் இந்த நாட்டில் உட்கார்ந்து குடிக்க இடமில்லையே என்று தவியாய் தவிக்கும் குடிமகன்கள் ஏராளமானோர் உள்ளனர். கையில் குவார்ட்டர் பாட்டில் மற்றும் வாட்டர் பாக்கெட் சிப்ஸ் ஊறுகாயுடன் நல்ல இடத்தை தேடி அலையும் இவர்கள் கோவில் தடாகம், ரேஷன் கடை, அரசு புதிதாக கட்டிய மேம்பாலம், அடுத்தவர் வீட்டு திண்ணை என ஒன்றை கூட விட்டு வைப்பதில்லை. அழகாக கூட்டி கோலம் போட்டு வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் வாந்தி எடுத்து பாட்டிலை உடைத்து சைடிஷுகளை சிதறவிட்டு மினி குப்பை மேடாக மாற்றும் குடிமகன்கள் அதே இடத்தில் குரூரமாக படுத்து குறைற்றை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு குரூர காட்சியை சகிக்க முடியாமல் தட்டி கேட்ட குரோம்பேட்டை சிவராமனைத்தான் சரமாரியாக அடித்து உதைத்திருக்கின்றனர் குடிமகன்கள் சிலர். சிவராமன் சென்னை குரோம்பேட்டை அருகே நாகல்கேணி பகுதியில் விளம்பர பலகை தயாரிக்கும் கம்பெனி ஒன்றை கடந்த 15 வருடங்களாக நடத்தி வருகிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என பயபக்தியுடன் தனது தொழிலை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை இரவு இரு குடிமகன்கள் கையில் பாட்டில் மற்றும் சைடிஷுகளுடன் இடம் தேடி அவ்வழியாக வந்துள்ளனர். சிவராமன் தொழில் நிறுவனத்தின் வாசலை பார்த்ததும் இவர்களுக்கு பழிச்சென்று கண்ணில் பட்டுள்ளது. அதே இடத்தில் பட்டறையை போட்டுள்ளனர் அந்த குடிமகன்கள். போதை அதிகமானதும் அவ்வழியாக செல்பவர்களை வம்புக்கு இழுக்க ஆரம்பித்தனர். அவர்களது ரகளை எல்லை மீறி போக எரிச்சல் அடைந்த சிவராமன் தனது நிறுவனத்தில் இருந்து வெளியே வந்து இருவரையும் தலையில் அடித்து அங்கிருந்து விரட்டி அடித்துள்ளார். ஏற்கனவே போதை தலைக்கேறியிருந்த அவர்களுக்கு தற்பொழுது ஆத்திரமும் சேர்ந்து தலைக்கேறியிருக்கிறார். அங்கிருந்து சென்றவர்கள் உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் நண்பர்கள் 5 பேரை கூட்டிக் கொண்டு அங்கு வந்துள்ளனர். சிவராமனை நிறுவனத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்து அவரை சுத்து போட்டு தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்து விழுந்த சிவராமனை அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த குரோம்பேட்டை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தியதில் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலன், சிவக்குமார், ஹக்கீப், அஜித்குமார், ரவி ஆகிய 5 பேரை கைது செய்தனர். நாகல்கேணி மதுபான கடையில் மது வாங்கி வந்து சாலையில் அமர்ந்து குடிப்பது, மது போதை தலைக்கு ஏறிய பிறகு சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களிடம் ரகளையில் ஈடுபடுவது என தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை எனவும் குறிப்பிடுகின்றனர். இதனால் அப்பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட சோதனை சாவடியில் போலீசாரை பணியமர்த்தி போதை ஆசாமிகளின் அட்டகாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.